அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் என்கோல் ஃபோட்டோஷாப். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஃப்ளாஷில் ஐ பிளிங்கிங் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஒரு கார்ட்டூன் கேரக்டர் வந்து கண்ணு சிமிட்டிகிட்டே இருக்கிற மாதிரி பார்க்க போகிறோம். வெறும் ஐ பிளிங்கிங் மட்டும் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்சர்ட்டில் போயிட்டு நியூ சிம்பிள் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஐ ட்ரா பண்ணுங்கள், கண்ணை வரைங்க. இந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி கூட வரைங்க. நான் சிம்பிளாக வரைகிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு நியூ சிம்பிள் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் வரைங்க. அதுக்கப்புறம் கண்ணோட இமேஜ் வரைகிறோம். இப்போ அதுக்கு வந்து நியூ சிம்பிள் லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த இமேஜை வரைங்க. ஒரே லேயரில் வரைஞ்சிங்கன்னா இமேஜ் வராது, கரெக்டாக அனிமேட் பண்ண முடியாது உங்களால். ஸோ அதுக்கு தனித்தனி லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜ்க்கு தனியாக லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை வரைஞ்சிருங்க. இதுமாதிரி பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வரைங்க. அதுக்கு இமேஜ் வரையறதுக்கு புதுசாக நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை காப்பி பண்ணிக்கிட்டு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிக்கிட்டு இப்போ பண்ணதை கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் ஆன் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அதில் வச்சுருங்க. கீழே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் கரெக்டாக. இப்போ கலர் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஐ பிளிங்குக்கான அந்த அனிமேஷன் பண்ண போகிறோம். மூட்டோவில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு முன்னாடி எந்த டைம் லைனில் வேணுமோ நான் 30ல் வச்சுக்கிறேன். 30ல் வச்சு 2 கீ ஃப்ரேம் ஆன் பண்ணிக்கிட்டு 15ல் இன்செக்ட் கீ ஃப்ரேம் கொடுத்துக்கிறேன். திரும்பி பாருங்கள் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். கீ ஃப்ரேம் வந்து தனித்தனியாக கொடுத்துக்கிறேன். தனித்தனியாக கொடுத்துக்கிறேன் இன்செக்ட் கீ ஃப்ரேமு. இப்போ சென்டரில் கிளிக் பண்ணிக்கிட்டு அந்த கண்ணு மூடி திறக்கிற மாதிரி மூடி திறக்கிற மாதிரி எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். பாருங்கள். கீழ் இமேஜ் செலக்ட் பண்ணி கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன். மேல் இமேஜ் செலக்ட் பண்ணி ஃபுல்லாக கீழே இறக்கிக்கிறேன். கண்ணை மூடுற எஃபெக்ட் மாதிரி. அது மாதிரி எஃபெக்ட் கொடுத்துட்டு பாருங்கள், நோத்தி பாருங்கள் ஸ்லைடை. கண்ணை மூடி திறக்கிற மாதிரியே உங்களுக்கு எஃபெக்ட் கிடைக்கும். உள்ளார இப்போ கண்ணு வரையலாம். அதுக்கு வந்து நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. பிளாக் கலரில் சர்க்கிள் டூவில் வரைஞ்சிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி உள்ளார வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூலை செலக்ட் பண்ணிக்கிட்டு பெருசாக்கிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா அந்த கண்ணை செலக்ட் பண்ண சின்னதாக ஒரு சர்க்கிள் க்ரியேட் பண்ணி அதில் ஒயிட் கலர் கொடுத்துட்டு அந்த கண்ணுக்குள்ளே வச்சுக்கலாம் கிளார்னஸ் எஃபெக்ட்டுக்காக.
இப்போ அந்த கண்ணை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி கன்வெர்ட் சிம்பிள் கொடுத்துட்டு மூவி கிளிப்பாக மாற்றிக்குங்க. அடுத்தது அந்த இன்சர்ட் கீ ஃப்ரேம் கொடுத்து கீ ஃப்ரேமாக மாற்றிக்கிட்டு இப்போ அந்த கண்ணுக்கான அனிமேட் பண்ணலாம். அந்த கண்ணை செலக்ட் பண்ணிக்கிட்டு லைட்டாக அப் ஏரோ கொடுத்து கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க மேலே. இப்போ வந்து கிளாசிக் டியூன் கொடுங்க. கிரேட் கிளாசிக் டியூன் கொடுத்துட்டிங்கன்னா லைட்டாக மூவ் ஆகும். அடுத்தது வந்து அந்த கண் இமைக்கு சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து கிரேட் ஷேப் டியூன் கொடுங்க. இது மாதிரி ஒன்றத்தையும் செலக்ட் பண்ணி கிரேட் ஷேப் டியூன் கொடுங்க. கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்மூத்னஸாக தெரியும் உங்களுக்கு அந்த கண்ணு மூடி திறக்கிறது. இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இன்செர்ட்டில் போயிட்டு நியூ சீன் கொடுங்க. நியூ சீன் கொடுத்துட்டு சிம்பிளை கொண்டாந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுங்கள். சிம்பிளில் இருக்கிற இந்த இது கொடுத்துட்டு கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூவி கிளிப்பில் ஓப்பன் ஆகிடும். பாருங்கள் கண் ஆட்டோமேட்டிக்காக திறந்து மூடுற மாதிரி எஃபெக்ட் கிடைக்குது. இப்போ திரும்பி அந்த சிம்பிள் எடுத்து வந்து இன்னொரு ஃபஸ்ட் இந்த கண்ணை சின்னதாக்கிக்கலாம். இப்போ இந்த கண்ணையை டூப்ளிகேட் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் வச்சுருங்க. இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ரெண்டு கண்ணும் மூடி திறக்கிற மாதிரி எஃபெக்ட் கிடச்சிடுச்சு நமக்கு. ஸோ அனிமேஷனில் ஐ பிளிங்கிங் எஃபெக்ட் எப்படி செய்யுதுன்னு பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அடுத்தது என்ன வீடியோ போடலான்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறேன். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அப்போ தான் என்னால் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் என்கோர் ஃபோட்டோஷாப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. அமுக டுமுக அமால் டுமா அமுக டுமுக அமால் டுமா அமுக டுமுக அமால் டுமா